16வது குவான்டிட்டி ஸ்ட்ரெயின், திரிபு அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். ஸ்ட்ரெயின் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அந்த ஃபோர்ஸ்க்கு அங்க ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அதாவது லென்த்ல சேஞ்சஸ் நடக்கலாம், ஆர் ஏரியாவில் அல்லது வால்யூம்ல சேஞ்சஸ் நடக்கலாம். ஜென்ரலா இத ஸ்ட்ரெயின் அப்படின்றத சேஞ்சிங் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சிம்பிளா நான் வந்து சேஞ்சிங் லென்த் பை ஒரிஜினல் லென்த் எடுத்திருக்கேன். சேஞ்சிங் லென்த் நீங்க ஏரியா எடுக்கிறீங்க அல்லது வால்யூம் எடுக்கிறீங்க பை வால்யூம் தான் போட போறீங்க. அப்போ மேல வால்யூம்னா கீழே வால்யூம் தான், மேல லென்த்னா கீழே லென்த் தான். அப்போ ரெண்டுக்கும் டைமென்ஷன் ஃபார்முலா எல் பை எல் தான் போட முடியும், கேன்சல் ஆயிரும். அப்போ டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி எழுதுவீங்க? எல்லும் வராது, பியும் இல்ல, எம்மும் 0. அப்போ நோ டைமென்ஷன், டைமென்ஷன் இதுக்கு வராது, நோ டைமென்ஷன் சொல்லிடலாம். அடுத்து யங்ஸ் மாடுலஸ் அல்லது யங் குணகம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. யங்ஸ் மாடுலஸ் பாருங்க, ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், இதான் ஃபார்முலா. ஃபார்முலா என்ன? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். தமிழ்ல நீங்க தகைவு டிவைடட் பை திரிபு அப்படின்னு போடலாம். ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். இங்க ஸ்ட்ரெயினுக்கு தான் நமக்கு டைமென்ஷன் ஃபார்முலா கிடையாதுன்னு சொல்லிட்டுமே, சோ இது டைமென்ஷன் ஃபார்முலா வராது. அப்போ இது எதோட ஃபார்முலா? ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா. ஸ்ட்ரெஸ் அல்லது பிரஷருக்கு நீங்க என்ன ஏற்கனவே போட்டீங்க அதே ஃபார்முலா போட வேண்டியதான். ஸ்ட்ரெஸ்க்கு என்ன போடுவீங்க? ஃபோர்ஸ் பை ஏரியா தானே. ஃபோர்ஸ்னா ml t power -2 ஃபோர்ஸ் பை ஏரியா, பரப்பு இல்லையா? l ஸ்கொயர், ஸ்கொயர் l கேன்சல் பண்ணிருங்க. அப்போ m l இன்வர்ஸ் t power -2 இப்படி போடலாம். அடுத்து சர்ஃபேஸ் டென்ஷன் அல்லது பரப்பு இழுவிசை, ஃபோர்ஸ் பை லென்த். ஃபோர்ஸ் போடுங்க, ஃபோர்ஸ்னா ml t power -2 பை லென்த், கேன்சல் ஆயிரும். m t power -2 இது மட்டும் தான் டைமென்ஷன் ஃபார்முலா. அடுத்து ஆற்றல் அடர்த்தி அல்லது எனர்ஜி டென்சிட்டி. எனர்ஜி டென்சிட்டிக்கு எனர்ஜி என்ன அர்த்தம்? மாஸ் எல் ஸ்கொயர் டி பவர் -2 இதுதான் எனர்ஜியோட டைமென்ஷன் ஃபார்முலா. இதுக்கு முன்னாடி நம்ம டெரைவ் பண்ணிருக்கோம். பை வால்யூம், வால்யூம் போறீங்கன்னா வால்யூம் எல் கியூப் போடுங்க. இப்ப கியூபும் இந்த ஸ்கொயரும் எல் ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப இது மேல போச்சுன்னா எம் எல் இன்வர்ஸ் ஆயிடும். இந்த எல் மட்டும் மேல போகும்போது எல் இன்வர்ஸ் டி பவர் -2 அப்படி இருக்கு எனர்ஜி டென்சிட்டி. அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி அப்படின்னு இருக்கு. இந்த ஃபார்முலா எங்க இருந்து எடுக்கலாம்னா, நம்ம ஃபோர்ஸோட வேல்யூ 6 பை ஈட்டா ஆர் வி அப்படின்னு ஸ்டோக்ஸ் ஃபார்முலா நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் ஸ்டோக்ஸ் ஃபார்முலா. இப்ப இந்த ஃபார்முலாவை இந்த ஈட்டா அப்படின்ற வேல்யூக்கு நம்ம மாற்ற போறோம். சரிங்களா? அது மேல உள்ளதை நான் அழிச்சிட்டு இதை நான் செஞ்சு காட்டுறேன். இதை வந்து நீங்க ஈட்டாவுக்கு மாத்துறீங்கன்னா ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆல்ரெடி இருக்கு, லெஃப்ட் சைடு ஃபோர்ஸ் ஆல்ரெடி இருக்கு. 6 பைக்கு டைமென்ஷன்ஸ் கிடையாது. டைமென்ஷன் முக்கியமான குறைபாடு அதுதான். அதாவது கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்க்குலாம் வந்து டைமென்ஷன் ஃபார்முலா வராது. அப்போ 6 பை அப்படி விட்டுது. ஈட்டாக்கு நான் ஃபார்முலா மாத்துங்க, ஆர் பி அது மட்டும் கீழே வந்துருது. டினாமினேட்டர்ல ஆர் இன்டு பி. இப்போ ஃபோர்ஸோட வேல்யூ பாருங்க, ஃபோர்ஸ் வழக்கம் போல m l t power -2 மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன் எழுதியாச்சு. பை இது ஒரு l, அப்புறம் வெலாசிட்டி l t power -1. சரிங்களா? இப்போ l கேன்சல் பண்ணிடலாம். t power -1 இங்க t power -2 மட்டும் கேன்சல் பண்ணலாம். பண்ணீங்கன்னா இதோட டைமென்ஷன் ஃபார்முலா m அப்படியே இருக்கு. சரிங்களா? l மேல போச்சுன்னா l இன்வர்ஸ், t -2 மட்டும் தான் போயிருக்கு, -1 இருக்கு. இப்போ t -1 இதுதான் the coefficient of viscosity ஓட டைமென்ஷன் ஃபார்முலா m l இன்வர்ஸ் t power -1. ஆங்கிள் தமிழ்ல கோணம்னு சொல்லிக்கலாம், 21வது குவான்டிட்டி. இப்போ ஆர்க் அப்படின்றது பாருங்க, இது ஒரு வட்ட வில்லு. சரிங்களா? வட்ட வில்லுன்னா ஆர்க் சொல்லுவோம். இந்த ஆர்க்குக்கு ஆங்கிள் இங்க இருக்கு. சரிங்களா? இப்போ ஆர்க் லென்த் பை ரேடியஸ் இதுதான் ஆங்கிள் கோணம் அல்லது தீட்டாவோட ஃபார்முலா. இது வந்து நீங்க ஆர்க் அப்படின்றது என்ன? அது லென்த்ல மெஷர் பண்றோம், அது ஒரு எல். ரேடியஸ் என்ன? ரேடியஸும் லென்த்லாம் மீட்டர்லாம் மெஷர் பண்ண போறீங்க, எஸ்ஐ யூனிட். அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். டைமென்ஷன் ஃபார்முலா மாஸ் கிடையாது, லென்த்தும் கிடையாது, டைமும் கிடையாது, விச் மீன்ஸ் நோ டைமென்ஷன் சொல்லலாம். ஆனா இதுக்கு எஸ்ஐ யூனிட் இருக்கு. சரிங்களா? ரேடியன் அப்படின்றது எஸ்ஐ யூனிட். அப்போ ஒருவேளை கொஸ்டின்ல ஒரு எஸ்ஐ யூனிட் அதுக்கு இருக்கு, ஆனா டைமென்ஷன் ஃபார்முலா இல்ல, அது எந்த குவான்டிட்டி அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா நீங்க ஆங்கிள் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து
ஆங்குலர் வெலாசிட்டி அல்லது கோண திசை வேகம் அப்படின்னு சொல்லலாம். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இங்க பாருங்க ஆங்குலர் அப்படின்ற மட்டும் தான் சேர்ந்திருக்கு, வேற ஒன்றும் இல்லை. டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்ன்றது வெலாசிட்டிக்கு, ஆங்கிள் எனக்கு ஆங்குலர் இருக்கு, அப்ப இங்க ஆங்குலர் மட்டும் ஆட் பண்ணிருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஃபார்முலா L0. சரிங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் அங்க இல்லைன்னு சொல்லிட்டோம் ஏற்கனவே. இந்த ஆங்கிள் ஆர் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இதுதான், அது இல்லை. பை டைம், இது மேல போயிடுச்சுன்னா LT, ஐ மீன் L இல்ல T⁻⁻1 மட்டும் போட்டுக்கலாம். இது மொத்தமா ஒரு எழுதணும்னு ஆசைப்படுறீங்கன்னா M0 L0 T இன்வெர்ஸ் இப்படி எழுதிக்கலாம். M0 M இல்ல, லென்த் இல்ல, டைம் மட்டும் இன்வெர்ஸ்ல இருக்கு அப்படி எழுதலாம். இதுதான் வந்து ஹோலிஸ்டிக்கான டைமென்ஷன் ஃபார்முலா மொத்தமா. நீங்க இதுக்கு முன்னாடி எழுதுற எந்த ஃபார்முலாக்கு வேணா M இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இல்லைன்னா M⁴ போட்டு எழுதுறீங்கன்னா அது ஃபுல்ஃபில்டா இருக்கும். அதே மாதிரி ஆங்குலர் ஆக்சலரேஷன், ஆல்ரெடி ஆங்குலர் வெலாசிட்டிக்கு ஒரு T⁻⁻1 இருக்கு, ஆங்குலர் வெலாசிட்டி பை டைம் இருக்கு. ஆங்குலர் வெலாசிட்டி பை டைம், அப்போ இன்னொரு T மேல போயிடுச்சுன்னா T⁻⁻2 அல்லது M0 L0 T⁻⁻2 இப்படி சொல்லலாம். இது ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கு. அடுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அல்லது நிலைம திருப்பு திறன் அப்படி சொல்லலாம். நிலைம திருப்பு திறன் ஃபார்முலா என்ன? மாஸ் இன்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? மாஸ் இன்டு டிஸ்டன்ஸ். மாஸ்க்கு என்ன ஃபார்முலா? M. டிஸ்டன்ஸ்னா L ஸ்கொயர், M L ஸ்கொயர். இதான் ஃபார்முலா. இதை ஃபுல்லா எழுதணுமா? அப்போ M L ஸ்கொயர். இதுல டைம் இல்ல, டைம் காம்பனன்ட் இல்ல, சோ T0 அப்படின்னு போடுறோம். சரிங்களா? அடுத்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் கேக்குறாங்க. பிளாங்க்ஸோட எனர்ஜி ஃபார்முலா பாருங்க, E is equal to h nu. நியூன்றது இங்க ஃப்ரீக்வன்சி, நீங்கிறது ஃப்ரீக்வன்சி அல்லது 1/t. சரிங்களா? ஃப்ரீக்வன்சி. இப்போ ஹெச்க்கு இதை மாத்தணும். ஹெச்ன்றதான் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ எனர்ஜி பை ஃப்ரீக்வன்சி அப்படி எழுதிக்கலாம். எனர்ஜி ஃபார்முலா தெரியும்ல, M L ஸ்கொயர் T⁻⁻2. ஃப்ரீக்வன்சினா T⁻⁻1. சரிங்களா? இப்போ இந்த T⁻⁻1 இங்க இருக்க -2 மட்டும் அடிச்சிட்டீங்கன்னா M L ஸ்கொயர் T⁻⁻1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலா நீங்க எழுதிங்க, M L ஸ்கொயர் T⁻⁻1. இதுதான் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்கான ஃபார்முலா. ஸோ ஃபார் ஒரு 25 குவான்டிட்டிக்கான டிஃபரெண்ட் குவான்டிட்டிஸ்க்கான டைமென்ஷன்ஸை நான் டிரைவ் பண்ணி காமிச்சிட்டேன். சரிங்களா? இந்த டைமென்ஷன்ஸை கொஸ்டின்ஸ்ல எப்படி கேட்க போறாங்க, அது எப்படி அப்ளை பண்றது? பைலக் எப்பயாவது டைரக்டா கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இந்த CUT எக்ஸாம்ஸ்ல அல்லது வேற ஏதாவது எக்ஸாம்ஸ்ல கேட்கறாங்க, இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ்ல கேட்கறாங்கன்னா டைமென்ஷன் ஃபார்முலா ஸ்ட்ரெயிட்டாவே வரலாம். அப்படி இல்லைன்னா டைமென்ஷன் அப்ளிகேஷன் வேற என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கேள்வி என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு டைமென்ஷன்ஸோட அப்ளிகேஷன்ஸ் அதை வந்து நம்ம போட்டு காட்டுறோம்.